ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை மற்றும் எம்பார்மிங் முடிந்து ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் ஒப்படைக்கப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், தற்போது அங்கு நிலைமை எவ்வாறு இருக்கிறது? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது நேற்று மாலை பகுஜன் சமாஜ் கட்சியினோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நேற்று இரவு ஆனது கொண்டு செல்லப்பட்டது. தற்பொழுது அதாவது நேற்று இரவு முதல் தற்பொழுது வரை உடல் கூராய்வானது நடைபெற்று எம்பார்மிங் என்னும் ஒரு பதப்படுத்தும் முறையானது நடைபெற்றது. தற்பொழுது முடிந்திருக்கிறது. தற்பொழுது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலிருந்து அவருடைய உடல் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. காலை முதலே அவருடைய குடும்பத்தாருக்கு அவருடைய ஆதரவாளர்கள் அவர்கள் கேட்கக்கூடிய இடங்கள்ல அதாவது அவருடைய பெரம்பூர்ல இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ்வாதி கட்சி அலுவலகத்திலிருந்து அவருடைய உடலை அடக்கம் செய்யணும் என்ற ஒரு முக்கியமான கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதன் அடிப்படையில தற்பொழுது அவர்களுடைய கோரிக்கையானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது இன்னும் சற்று நேரத்துல அவருடைய உடலானது எடுத்து செல்வதற்கான தயார் நிலையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு 5 அல்லது 10 மணிக்குள்ள அவருடைய உடலானது ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலிருந்து அவருடைய இல்லத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அதாவது அவர் வாடகை வீட்டுல இருக்கக்கூடிய ஐநாவரத்துல ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறாரு. அந்த ஐநாவரத்துல இருக்கக்கூடிய ஒரு தனியார் அபார்ட்மெண்ட்ல KH ரோடு ஐநாவரம் ஒரு தனியார் அபார்ட்மெண்ட்ல அவர் வாடகை வீட்டுல வச்சிருக்காரு. அந்த வீட்டுக்கு தற்போது அவருடைய உடலானது எடுத்து செல்லப்படுகிறது. அங்கே அவர்கள் சாங்கிய முறைப்படி அவர்கள் சிலைகளை எல்லாம் அனைத்து செய்த பிறகு பெரம்பூர் பந்தர் கார்டன் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளியில பொதுமக்கள் பார்வைக்காக ஒரு உடலானது வைக்கப்படுகிறது. அந்த நிகழ்வுக்கு பிறகு நாளைய தினம் ஒரு 12 மணிக்கு பிற்பகல் 12 மணிக்கு பிறகு பெரம்பூர் பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்தில் அவருடைய உடலானது அடக்கம் உடலானது வெளியாகிருக்கிறது. அந்த நிலையில தற்பொழுது அவருடைய ஆம்ஸ்ட்ராங் அவருடைய உடலானது அவருடைய குடும்பத்தாருக்கு ஒப்படைப்பதற்கான பணிகள் தயார் நிலையில் இருக்கிறது. இந்த நிலையில இங்க ராஜீவ்காந்தி மருத்துவமனையில அவருடைய ஆதரவாளர்கள் கட்சியினர் குடும்பத்தார் என சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கூடியிருக்கிறாங்க. காலை முதலே தொடர் போராட்டங்கள் நடைபெற்றதை நம்மளால பார்க்க முடியுது. ஏகப்பட்ட அவருடைய உதவிகள் நிறைய பேர் கூடி அவருடைய தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதாவது அவருடைய முக்கியமான கோரிக்கைகள் ஒண்ணு அவங்களுடைய இறப்புக்கு காரணமான உண்மையா காரணமான அவங்க கண்டிக்கப்படணும். மேற்கொண்டு அவர்களுடைய கட்சி அலுவலகத்துல அவருடைய நல்லடக்கம் செய்வதற்கான ஒரு அதிகாரத்தை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முறையில அவர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது அது நிறைவேறியிருக்கிறது. அவருடைய உடலானது ஆம்ஸ்ட்ராங்குடைய உடலானது அவருடைய குடும்பத்தாருக்கு ஒப்படைக்கப்பட்டு அவருடைய இறுதி ஊர்வலமானது நடைபெறுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. அவர் வீட்டுக்கு எடுத்து செல்லக்கூடிய வாகனமானது தற்பொழுது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வந்துள்ளது. அந்த காட்சிகளை நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு 5 அல்லது 10 மணிகளில் அவருடைய உடலானது அந்த வாகனத்தில் ஏற்றி அவர் ஐநாவரத்தில் தங்கியிருக்கக்கூடிய ஒரு இல்லம் சென்று அதன் பிறகு அங்கே சாங்கியங்கள் எல்லாம் முடிக்கப்பட்டது. மாநகராட்சி பெரம்பூரில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளியில பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்படும். அதனை தொடர்ந்து நாளைய தினம் முக்கியமான தலைவர்கள் அவர்கள் அஞ்சலி செலுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அஞ்சலி செலுத்திய பிறகு அவருடைய உடலானது ஒரு கட்சி அலுவலகம் வெல்கம் சிவகுமார், அவருடைய ஆதரவாளர்கள்லாம் திரண்டிருக்கக்கூடிய நிலையில அங்கு அவருடைய உடல் எடுத்து செல்லக்கூடிய போது பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? முறையான போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? நிச்சயமாக. அதாவது காலை முதலே அதாவது நேற்று இரவு முதலே இங்க ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில தொடர் போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. இங்க அவருடைய ஆதரவாளர்கள் இங்க மருத்துவமனை வளாகத்துல தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதை கட்டுக்குள் வைக்கும்படியும் போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாத வகையில பொதுமக்கள் இந்த விஷயத்துல எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படின்ற ஒரு அடிப்படையில சுமார் ஒரு 500க்கும் மேற்பட்ட போலீசாரானது இங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்துருக்காங்க. மகளிர் போலீசார் உட்பட காலை முதலே தொடர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்துருக்காங்க. இவருடைய உடலை எடுத்து செல்வதற்கான வழி நடுவிலும் சாலை ஓரங்கள்ல போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாத வகையில் இந்த பணியானது மேற்கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளிலும் காவல்துறை உயரதிகாரிகள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய போக்குவரத்து போலீசார் மற்றும் காவல் போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாங்க. இங்க ஏற்கனவே காலை முதலே போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிற இங்க எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாத வகையில போலீஸ் அவங்களோட பாதுகாப்பு வலயத்துக்குள்ள இங்க அவங்க கண்காணித்து வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இன்னும் சற்று நேரத்தில் ஒரு நிகழ்வானது காலை மாற்றமாக வாகனத்தில் செல்ல போற ஒரு நிகழ்வான நடைபெறக்கூடிய நிலையில
சாலை நெடுவில், அதாவது இங்கிருந்து அயனாவரம் சென்று அயனாவரத்திலிருந்து பெரம்பூர் போகக்கூடிய வழி நெடுவிலும் போலீஸ் பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்க ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சுமார் 300-400 மேற்பட்ட போலீசார் தொடர் பாதுகாப்பில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்துல இந்த ஊர்வலமாக நடைபெற இருக்கக்கூடிய சூழல்ல போலீசார் தீவிரமான முறையில பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதை நம்மளால பார்த்துட்டு இருக்கோம். போக்குவர வழியில் அதாவது வழிநடுவிலும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. பொதுமக்கள் எந்த ஒரு அச்சத்திலும் ஏற்படாத வகையில் இந்த பாதுகாப்பு பணியானது தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.